ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித்குமார், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்து தம்பிள் மட்டும் வச்சு லெக்குக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட எண்ட்ல எவ்வளவு செட்ஸ் பண்ணணும், எவ்வளவு ரெப் பண்ணணும், ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கு நடுவில் எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் தம்பிள் குளோபல் ஸ்குவாட், அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். குளோபல் ஸ்குவாட் தம்பிள் வந்து நம்ம செஸ்ட் ஒட்டி பிடிச்சுவாங்க. லெக் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்ஸ்ல இருந்து லைட்டா வைடா இருக்கும். கீழே ஃபுல்லா உட்காந்துவோங்க. ரெண்டாவது ஒர்க் தம்பிள் ஆர்டிஎல், அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஆர்டிஎல் அப்படின்னா ரோமானியன் டெட் லிஃப்ட், அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது ஒர்க் ரோமானியன் டெட் லிஃப்ட், அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்க பேக் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஃபுல்லா ஸ்லோவா கீழே டவுன். இந்த ஆம்ஸ்ட்ரிங் குரூப்ல நல்லா ஃபீல் ஆகும். அப்படி மேல நல்லா ஸ்டிச் பண்ணி தேர்ட் ஒர்க் அவுட் தம்பிள் லஞ்சஸ், அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டாண்டிங் லஞ்சஸ் தான் பண்ண போறோம். மூணாவது ஒர்க் அவுட் தம்பிள் லஞ்சஸ், ஸ்டாண்டிங் லஞ்சஸ் தான் பண்ண போறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஃபோர்த் ஒர்க் அவுட் சுமோ ஸ்குவாட், அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபோர்த் ஒர்க் அவுட் தம்பிள் சுமோ ஸ்குவாட், அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லெக் வந்து நல்லா வைடா வச்சுக்கோங்க. ஒன் நல்லா டீப்பா கீழே போயிட்டு அடவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் தம்பிள்ல வந்து ஸ்டாண்டிங் கால்ஸ் ரைஸ், அது எப்படி பண்றது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தம்பிள் வச்சு லெக்குக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ எவ்வளவு செட்ஸ் பண்ணலாம், எவ்வளவு ரெப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம்.
காப்ஸ் ரைஸை தவிர மீது எல்லா ஒர்க் அவுட்டுமே பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 10 to 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவுல 45 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் டயர்ட் ஆகும் அதிகமா. சோ அதனால நீங்க ரெஸ்ட் பீரியட் 45 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவுல. காப்ஸ் ரைஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 4 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா 20 ரெப்பிடேஷன்ஸ் வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் இன்னொரு செட்ஸுக்கும் நடுவுல 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே இருந்து தம்புள் மட்டும் வச்சு லெக்குக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.